வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு நைட்டு டிஃபன் வீடியோ தான். என்ன சமைக்க போகிறேன்னா, சிம்பிளாக தோசையும் காளான் கிரேவியும் பண்ண போகிறேன். காளான் கிரேவி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை, இது வரைக்கும் வாங்கினதும் இல்லை. அந்த கடையிலனா காளான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதில் வந்து காளான்லாம் இருக்கிறது இல்லை இல்லைங்களா, அது வந்து கோஸ் வச்சு தானே பண்ணுறாங்க. இது வந்து நேற்று வந்து வீட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டே பண்ண சொன்னாங்க, ஆனால் வீட்டுக்கு கொண்டு வர பார்த்து நைட்டு மணி 9 ஆகிடுச்சு. சரி 9 மணிக்கு மேலே எப்போ செய்கிறது சொல்லிவிட்டு மறுநாள் வந்து பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரியாணிலாம் வேண்டாம், நான் நைட்டுக்கு தோசை இட்லிக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டா தொட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிரேவி தான் பண்ண சொன்னாங்க. நானும் யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதெல்லாம் ஏதோ போட்டு மசாலாலாம் போட்டு அரைக்கிறாங்கப்பா. இப்போ வந்து அதை அரைச்சிலாம் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறுமை இல்லை. நம்ம எப்படி இந்த சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரியே செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வீடியோவில் பார்த்தது அவங்க வந்து வதக்கிட்டு அரைக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வதக்கியே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு காலம் தானே, இது கொஞ்சமாக தான் வரும். இது வாங்கிட்டு வந்தாங்களா, இது நல்லா ஒயிட் கலர், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம், அப்படியே லைட்டாக கலர் மாறிடுச்சு. சொன்னாங்க நீங்கள் நான் வச்செல்லாம் பண்ணக்கூடாது, இன்றைக்கே பண்ணிடுன்னு சொன்னாங்க நேற்றுக்கு. இப்போ கடையிலலாம் அன்றைக்கேவா விற்றுடுது, மறுநாளும் வச்சுருக்காங்கல்ல, பண்ண முடியாது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதுனால என்னால் பண்ண முடியல. அதனால சொல்லிவிட்டு நான் வைங்கன்னு சொல்லிட்டேன். சரி இன்றைக்கி வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யும்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காளானை நல்லா பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ இது எதுக்குன்னா, நம்ம இந்த காளான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின பிறகு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நான் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா சுருண்டு வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா காளான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்தது, இப்போ வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து காளான்லேயே விட்ட தண்ணி தான். நான்லாம் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. காளான்லேயே சிக்கன் மாதிரி தண்ணி விடும் போல் இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னா, இன்னும் நிறைய தண்ணி விட்டுது. இது நல்லா வதங்கி வரவே அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த கடாயை காய வச்சிங்கனாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது பொரிஞ்சதும் இது கூட வந்து நம்ம நல்ல பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே அந்த 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சீனி வச்சுருக்கேன், இதையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் காய்கறி கடையிலலாம் இருக்கும், காய்கறி வாங்கும்போது நிறைய டைம் வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் ஒரு டைம் கூட வாங்கினதே கிடையாது.
இவங்களும் வாங்கிட்டு வந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தாக்கா காளான் வாங்கிட்டு வந்துட்டு இப்பயே செஞ்சுக்கலாம் டிஃபனுக்கு சொல்லிட்டாங்க. சரி அப்போது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் செஞ்சுக்கலான்ட்டு இப்போது செய்கிறேன். நான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். விளையாடுறதுக்கு இடத்த பாருங்கள் எங்கள் வீட்டில். இது மண் கொட்டினாலும் கொட்டணும் நாங்கள். ஆனால் எங்கள் தம்பிக்கு இதிலே தான் விளையாட்டு. மண் அள்ளுறது கொட்டுறது, மண்ணில் விளையாடுறது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது. இது எதுக்கு நாங்கள் இங்கே மண் கொட்டி வச்சுருக்கோன்னா, அந்த இடத்துல இங்கே தறி போட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தறி போட்டுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அது குழி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த குழி வச்சுருப்பாங்க. அது சரி தம்பி பாப்பா குழந்தையா இருக்க போதே நான் அந்த கொஞ்சமாக அந்த குழியை மட்டும் துத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் அள்ளிட்டு இங்கே மட்டும் கொஞ்சம் மணலாக இருக்குது. பாப்பா இருக்கும்போது கூட இந்த இடத்துக்கு வரவே இல்லை. தம்பி இவன் வந்ததுக்கப்புறம் தான் மண்ணிலே தான் அவனுக்கு விளையாட்டு. மண்ணில் விளையாடும் போது எப்படி இருக்குமோ தெரியல, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் போல இருக்கு அவனுக்கு. பார்க்குறான் பாருங்க. என்னடா பண்ணுற தம்பி, என்ன பண்ணுற? என்னது அது கையில்? என்ன வச்சுருக்க கையில்? என்ன வச்சுருக்குடி? காட்டு. என்ன வச்சுருக்க கையில்? காமி காமி பார்க்கும் பாருங்க. கோழி எங்கள் வீட்டில் அவயத்தில் இருக்குப்பா. முட்டை போட்டுட்டு அவயத்தில் இருக்குது. அது 2 கோழி இருக்குது. 2 கோழியுமே சண்டை போட்டுதுங்களா. அது மேலேருந்து ரெக்கை கொட்டும் பாருங்க. அந்த ரெக்கை கிடச்சிதுன்னா போதும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, அந்த கோழியோட ரெக்கையை எடுத்து காது குடைவாங்க. பெரிய ரெக்கை எடுத்து அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, காதில் கொண்டு போகிறான் பாருங்க. காதில் கொண்டு போவான் அவன். காதில் அவங்க காதில் இவனுக்கு பண்ணுவாங்க. லேசாக எதற்க வச்சாடி கூசுகிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் அந்த கோழி ரெக்கை கிடைச்சாலே கையில் எடுத்துப்பான். வாயில் வைக்கக்கூடாது, வாயில் வைக்கக்கூடாது. நம்ம இது கூட இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நல்லா அப்படியே கிரேவி பதத்து, நல்ல தொக்கு பதத்துக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதை நல்லா வதக்கிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், அது சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரக மசாலா, ஜீரக பொடி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நல்லா கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம காளான்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காளான் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு காளான் கிரேவி. இப்போ நம்ம வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூடாக மொறுன்னு தோசையுமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தக்காளி தொக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படிலாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.